வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 141 புள்ளிகள் அதிகமாகி 25,713 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 479 புள்ளிகள் அதிகமாகி 83,294 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு சார்கிட்ட நம்ம மார்க்கெட் விவகாரம், டாரிஃப் விவகாரத்தை பற்றிலாம் பேசலாம். அதே மாதிரி RBI சாவரின் கோல்ட் பாண்ட் இந்த ப்ரீமெச்சூர் ரிடம்ஷனை பற்றியும் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலர் வந்து கீழே பின் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம சார்கிட்ட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சிறப்புங்க சார். ட்ரம்ப் டாரிஃப், ஆமா, ஒரு விக்ரமாதித்தன் கதை மாதிரியே போயிட்டு இருக்கே சார். இது மீண்டும் முருங்கை மரத்தில் ஆமா, போடுறாரு எடுத்தாரு. உச்ச நீதிமன்றம் வேற அவங்க தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, 18ல இருந்து 15 மாறி இருக்கா சார் நமக்கு? இல்ல அந்த 18ல இருந்து கூடுதல் 15 அவர் வந்து போட்டிருக்காரா? இப்ப நமக்கு 15 அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல இம்பாக்டா இந்தியாவுக்கு? என்னென்ன மாதிரி செக்டார்லாம் அதனால வந்து பூஸ்ட் ஆகும்? அந்த செக்ஷன் 232ங்கிற ஒண்ணுல போட்டதை தவிர பாக்கி எல்லாமே வந்து எடுத்துட்டு அதற்கு பதில் தான் இந்த 18ங்கிறது வந்துருந்துச்சு. இப்ப அந்த 18ங்கிறதுக்கு பதில் தான் 10ன்னு அனௌன்ஸ் பண்ணாரு முதல்ல. அப்புறம் அது 15 எப்படி மாறினுச்சுன்னு தெரியல. ஓகே, 15 மாத்திருக்காங்க. இப்ப இது வந்து செக்ஷன் 122 அப்படிங்கிற அந்த ஒரு டாரிஃப் ஆக்ட் 1974 ட்ரேட் ஆக்ட்னு சொல்றது. அதுல வந்து அதன் கீழே வந்து இது அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. 15% தான் நமக்கு. அப்ப 15 தான். அப்ப நீங்க வந்து 18க்கு பதில் 15 அப்படின்னு நீங்க பெருமூச்சு விட முடியாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நமக்கு 18 சில சமயங்கள்ல வந்து கூடுதல் வரி நமக்கு நல்லது. அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். எப்படின்னா, நமக்கு 18 இருந்த பொழுது பங்களாதேஷுக்கு 19 இருந்தது, வேறு சில நாடுகளுக்கு 20 அப்படி கூடுதலாக இருந்தது, வேறு வேறு வரி விதிப்பு இருந்தது பாகிஸ்தானுக்குலாம். இப்ப எல்லா நாடுகளுக்குமே 15 ஆயிடுச்சு இப்போ இந்த செக்ஷன். அப்ப என்ன ஆகுதுன்னா, முதல்ல நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தது. மத்தவங்களோட 1%, 2%, 5% ஒரு கூடுதலாக ஒரு சலுகை அட்வான்டேஜ் இருந்தது. அந்த அட்வான்டேஜ் இப்ப போயிடுச்சு. இது வந்து நமக்கு 15ங்கிறது ஒட்டுமொத்தமா பொதுவா பார்த்தா நல்ல விஷயம் என்றாலும் கூட, இந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒண்ணு சின்னதா இருந்தது, இப்ப இல்லைங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நிச்சயமா இது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் மெரைன் ப்ராடக்ட்ஸ், ஷ்ரிம்ப் அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ், இவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான ஒரு அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்க இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல விஷயமா தான் நானும் பாக்குறேன். இப்ப அந்த டாரிஃபை ரீஃபண்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல சார்? ஆமா, பண்ண முடியுமா? முதல்ல அப்படி பண்ணா யாருக்கு வந்து பண்ணுவாங்க, எப்போ வந்து பண்ணுவாங்க, அது முதல்ல சாத்தியமா? இதுலதான் கோர்ட் வந்து ரொம்ப கிளவரா இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேல் உச்ச நீதிமன்றம் அந்த ஹையர் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த திருப்பி கொடுக்கணுங்கிற முடிவை நாங்க சொல்லிட்டோம். இதை எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி கொடுக்கறதுங்கிற மோடாலிட்டிஸ் லோயர் கோர்ட்ஸுக்கு விட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. இதுல பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, இந்த டாரிஃபை, ஹையர் டாரிஃபை யார் அரசாங்கத்துக்கு கட்டினாங்கன்னா, இந்தியா மாதிரி நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்த அந்த நிறுவனங்கள் கட்டியிருப்பாங்க. ஆனா அது அல்டிமேட்டா பேர் பண்ணது யார் அந்த காஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50%, 25% யார் பேர் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க குடிமகன், அங்க வந்து வாடிக்கையாளர், அங்க வாங்குறவங்க, அவங்கதான் இதை கட்டியிருக்காங்க. அப்ப ரீஃபண்ட் அவங்களுக்குள்ள போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா அரசாங்கம் எத்தனை பேர் எவ்வளவு பொருள் வாங்கினாங்கன்னு பார்த்து ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப அந்த நிறுவனத்துல தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த நிறுவனம் வந்து முறையாக அதை அந்த வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்க போறாங்களான்னா அதெல்லாம் டவுட்ஃபுல். இதற்கிடையில இன்னொரு சிக்கலும் இருக்கு. இந்த டாரிஃப் அதிகமா போட்ட உடனே இந்தியா மாதிரி நாடுகளிலிருந்து ஏற்றுமதி பண்றவங்க அந்த டாரிஃப்ல ஒரு பகுதியை தங்களுடைய லாபத்தில் குறைத்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறிய நஷ்டத்துல, ஏன்னா ஃபேக்டரி ரன் ஆகணும், ஒப்புக்கொண்ட விஷயங்கள்னு அப்படிலாம் கூட ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் இந்த டாரிஃப்ல ஒரு பகுதி வந்து சேருமான்னா மிக சந்தேகத்துக்குரியதுதான். சோ எப்ப கொடுக்க போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்க, அது யாருக்கு போய் சேரப்போகிறது, இப்படி பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால இது வருமா வராதான்னு தெரியல. இதற்கிடையில அவர் வேற என்னென்ன மாதிரியான, ஏன்னா அவர் கைவசம் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்கால சட்டம் வந்து எல்லா நாடுகளிலுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. இப்ப இந்த 15% ஒரு கொண்டு இருக்கிறது வந்து ஆக்ட்ல வந்து 122ன்னு ஒரு செக்ஷன் சொல்றாங்க, டாரிஃப் ஆக்ட் 1974 ட்ரேட் ஆக்ட்ல. ஓகே, இப்ப அதுலயே வந்து செக்ஷன் 301 இருக்கு. அது என்னன்னா ரிட்டாலியேட்டரி அத்தாரிட்டி. அது என்னன்னா, வேற ஒரு நாடு வந்து அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் பண்றாங்க நமக்கு, அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா, அப்ப அமெரிக்க பொருட்களை அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு ரிட்டாலியேட்டரியா பண்றதுக்கு செக்ஷன் 301ல
பவர் இருக்கு. அதே மாதிரி செக்ஷன் 338 ஒன்னு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா ஒரு டிஸ்கிரிமினேட்டரியா அமெரிக்கன் குட்ஸுக்கு எகென்ஸ்டா டிஸ்கிரிமினேட்டரியா, அதாவது அவங்க முதல்ல சொன்னது இறக்குமதி அந்த மாதிரியான இது அமெரிக்க பொருளை எங்கும் ஏற்றுமதி பண்ண விடாமலோ அல்லது இறக்குமதி செய்யும் பொழுது அமெரிக்க பொருட்களோட விலை குறைவாகவோ டிஸ்கிரிமினேட்டரியா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பவர் கொடுத்திருக்காங்க, டாரிஃப் போடுறதுக்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்கு. இப்படி பல பவர்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு ப்ரூஃப் வேணும். டிஸ்கிரிமினேட்டரியா நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடு, அமெரிக்காவுக்கு எதிராக மற்ற நாடுகளுக்கு ஒன்றும் அமெரிக்காவுக்கு ஒன்றும் அப்படின்னு நடந்திருக்குன்னு ப்ரூஃப் வேணும். அதனால இது 1930 எனாக்ட் பண்ணப்பட்ட ஆக்ட். இந்த கிட்டத்தட்ட 95-96 வருடங்கள்ல இது ஒரு முறை கூட இந்த செக்ஷன் 338 பயன்படுத்தப்படவில்லை. அதை அநேகமா நம்ம ட்ரம்ப் முறியடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது போக செக்ஷன் 232 ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் ஆக்ட் 1962 ஒன்னு இருக்கு. இது ஆல்ரெடி இருக்கு, இப்பவும் இருக்கு. இந்த டாரிஃப் எல்லாம் 25-50 18 ஆக்குனா கூட இன்னும் ஹையர் டாரிஃப் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில இருந்து பல நாடுகள் இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள், ஸ்டீல், அலுமினியம், காப்பர், அந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ், இதுக்கெல்லாம் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா அது அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டியை பொறுத்து சில முடிவுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்கன்னு இருக்கு. அந்த செக்ஷன் 232 இன்னும் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இல்ல, அந்த செக்ஷன் 232 இன்னமும் இருக்கு. மத்ததுக்கு தான், அதுல வராதுக்கு தான் இந்த 18% இருந்து அது இப்ப 15% ஆயிருக்கு. சோ ட்ரம்ப் இப்ப அறிவித்திருப்பதை நம்ம ஒரு இறுதியான ஒரு வடிவமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு தற்காலிகமாக பெருமூச்சு விடலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு ரிலீஃப் இருக்குமே தவிர பெர்மனண்டா இருக்குமாங்கிறது போக தான் தெரியும். ஓகே, இன்னும் நிறைய சித்து விளையாட்டுகள் கையில வச்சிருக்காரு. நிச்சயமா விளையாட தான் போறாரு. அவர் கம்பெனி இருக்க மாட்டாருன்னு நமக்கும் தெரியும். ஆமா, எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்பு இருந்த விலையை விட டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண உடனே பல நிறுவனங்களுடைய பங்குகள் விலை இறங்கியது. நீங்க போன வாரம் கூட வெங்கடேஷ் கேட்டாரு, நீங்க முன்னாள் ஒரு தடவை நீங்க கூட இந்த ட்ரம்ப் ட்ரேடுக்கு பத்தி நம்ம பேசியிருக்கோம். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ்ல இருந்து, கேபிஆர் மில்ஸ்ல இருந்து, இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரி, வெல்ஸ்பென், இது எல்லாமே அடி வாங்கியது. பிறகு இந்த நம்ம இன்டரிம் டீல் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு வாரங்களுக்கு முன்பு. எல்லாமே 10%, 20%, 30% ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த பங்குகள் எல்லாமே. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்லாம் 25% மேல ஏறி இருந்தது, இண்டோ கவுண்ட்லாம். அதே மாதிரி கேபிஆர் எல்லாம் 10% மேல ஏறிச்சு. இப்ப திரும்ப இந்த மாதிரி வந்தா என்ன ஆகும்? சோ இந்த மாதிரி அப்பப்போ அனௌன்ஸ் பண்றதுக்கு தக்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தாண்டி இந்த நிறுவனம் சர்வைவ் ஆகுமாங்கிறத பார்த்து தான், அதுக்குள்ள விலையை கொடுத்து தான் நம்ம அதை வாங்கணுமே தவிர, இந்த மாதிரி அப்பப்போ இந்த ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்றதுங்கிறதெல்லாம் டே ட்ரேடர்ஸுக்கு வேணா சரியா இருக்கலாம், நமக்கு நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு அது சரியா இருக்காது. ஒரு பக்கம் இந்தியா பக்கம் வந்தோம்னா ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு, அந்த ஸ்மால் பினான்ஸ் பேங்க், இது எல்லாமே ஒரு 590 கோடிக்கு மேல ஃப்ராட் நடந்திருக்கிறதா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்மால் பினான்ஸ்ல நம்ம போட்ட பணத்தை எல்லாம் எடுத்துறதா சார்? என்ன சார் பண்றது? பயம் வருது நமக்கு. நிச்சயம் நீங்க சொல்றது பயம் வருது, நியாயம் தான். ஆனால் அப்படி பேனிக் ஆக வேண்டாம்னு தான் எனக்கு தோன்றுகிறது. எல்லாமே சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். அதை தாண்டி நடக்குதுன்னா அதை தாண்டி தான் நம்ம போலீஸ் இருக்காங்க. போலீஸை தாண்டி தான் திருடு நடக்குது, வழிப்பறி நடக்குது, கொள்ளை நடக்குது. அதுக்காக போலீஸே வேண்டாம் அல்லது போலீஸே ஒண்ணுமே பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால அதுல சில லூப் ஹோல்ஸ் இருக்கு, சில லீக்கேஜஸ் இருக்கு. சர்டன்லி இட் இஸ் a மேட்டர் ஆஃப் கன்சர்ன். ஒரு சாமானிய மக்களுடைய மனசுல பயம் எழுவது இயற்கை. அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை. இன்னும் கொஞ்சம் தீவிரமா எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, எல்விபி பெரிய பிரச்சனைக்கு உள்ளானதை பார்த்தோம், எஸ் பேங்க்ல பெரிய பிரச்சனை உண்டானதை பார்த்தோம். இதெல்லாம் சமீப காலங்கள்ல நடந்தது, கடந்த 10 ஆண்டுகளுக்குள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்ல போன ஆண்டு நடந்த பெரிய பிரச்சனையை பார்த்தோம். ஃபாரன்சிக் ஆடிட் அதுக்கு பிறகு ஆணையிடப்பட்டது, பல கோடிகள் இழப்பு ஏற்பட்டதெல்லாம் பார்த்தோம். இப்ப தொடர்ந்து இப்ப இந்த 2 வங்கிகளும் இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்திருப்பதுங்கிறது கவலை அளிப்பதாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பயம் அளிக்கக்கூடியதா, பேனிக்கா நான் எடுத்துக்க மாட்டேன், பட் கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அது பேனிக்கா மாறுறதுக்குள்ள அரசு தொடர்ந்து தலையிட்டு ரிசர்வ் வங்கி எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏயு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% மேல வீழ்ச்சியை சந்தித்தது. 974-75 ரூபாய் அப்படின்னு அந்த விலையை ஒட்டி முடிவடைந்தது. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு ஒரு கட்டத்துல 19% மேல, கிட்டத்தட்ட 20% வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த பங்கினுடைய விலை வெள்ளி என்று முடிவடைந்த விலையில் இருந்து 19% மேல வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு முடிவடையும் போது ஒரு 16% இறக்கத்துல 70 ரூபாய்க்கு அருகாமையில் முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இது இதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஏயு ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஹரியானா கவர்மெண்ட் சண்டிகர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி ஒரு லெட்டர் அந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த அரசாங்கத்தினுடைய அரசு துறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்க இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓபனிங் டிரான்சாக்சன் இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம், ஒரு குறிப்பிட்ட கணக்கு, அதை பத்தி டீடைல்ஸ் கேட்கறாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க அவங்க வங்கியில இருந்து. அதற்கு பிறகு அதுல சில பேலன்ஸ், ஒரு அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்சன் இருக்கு, அரசனுடைய கணக்குக்கும் வேறு சில தனி வாடிக்கையாளர்களுடைய கணக்குக்கும் நடந்திருக்குங்கிறது தெரிய வருகிறது. இது ஏயு மட்டும் இல்ல, ஐடிஎஃப்சிலையும் நான் சொல்றது நடந்திருக்குன்னு தெரிய வருகிறது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த 2 வங்கிகளிலும்
மேலும் புதிய கணக்கு திறப்பதை நிறுத்துங்க, இருக்க கணக்கை க்ளோஸ் பண்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒரு ஃப்ரீஸ் மாதிரி, அதாவது அது என்ன சொல்றது, டி எம்பேனல்மெண்ட். அரசு துறை வந்து ஒரு வங்கியில முதலீடு செய்யுதுன்னா முதல்ல அந்த வங்கி வந்து அங்க எம்பேனல் ஆயிருக்கணும், அந்த பட்டியலில் இருக்கணும். அந்த பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான முயற்சியில அந்த அரசு ஈடுபடுகிறது. அதற்கான சுற்றறிக்கையை அனுப்புறாங்க. தெரிஞ்சவொன்னு ஒரு பேனிக் வருது. அப்ப எடுத்து பார்த்தாதான் தெரிகிறது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மட்டுமல்ல, அப்கோர்ஸ் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கம்பேரிட்டிவ்லி ஐடிஎஃப்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அடிப்படையில வந்து மிக கொஞ்சம் குறைவானதுன்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் முழு விவரங்கள் வந்த பிறகுதான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் அதற்குள்ள அந்த பங்கினுடைய விலை இறங்கிருச்சு. ஐடிஎஃப்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 590 கோடி ரூபாய்னு அதை குவான்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனுடைய தலைவர், அந்த நிறுவனம் என்ன சொல்கிறதுன்னா வந்து இதுல வந்து வங்கி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்கிறது உண்மை, ஆனால் அதை தாண்டி தனியார் வெளியாள்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாரன்சிக் ஆடிட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த எம்ப்ளாயிஸ் 4 பேரும் அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கேபிஎம்ஜியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னன்னா வந்து இந்த கையாடல் எப்படி நடந்திருக்கிறதுக்கு அரசு கணக்குல இருந்து போயிருக்கு. ரெக்கன்சைல் பண்ணையில பேலன்ஸ் டிஃபரன்ஸ் வந்தோன்னதான் அரசு விழித்துக் கொண்டு இதை கேட்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்திருக்கு. வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய பெரிய அளவுல பிரான்சஸ் நிறைய வச்சிருக்கோம், நிறுவனத்தை வந்து திறம்பட நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்போது ரொம்ப ரேரா தான் இது வந்து நடந்திருக்கு. ஆனால் எங்கள்கிட்ட சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது போக தனியார் தரகு நிறுவனங்கள், புரோக்கரேஜஸ், அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு ஒரு காலாண்டிற்கான லாபம் முழுவதும் வைப் ஆஃப் ஆகும். இந்த வங்கிக்கு நடப்பு ஆண்டுல எதிர்பார்க்கக்கூடிய லாபம் என்ன வரும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அதுல 22% இருந்து 28%, 2-3 பேர் வெவ்வேறு கணக்கு கொடுக்குறாங்க. ஆனால் உத்தேசமாக ஒரு காலாண்டில் அது ஈட்டிய லாபம் முழுவதும் காலி ஆயிடும், வைப் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரே ஒரு பிரச்சனையா இருக்கும் வரைக்கும் வேறு பிரச்சனைகள் இருக்கா இல்லையா தோண்ட இப்படிதான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல முதல்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது, அதற்கு பிறகு இன்னொரு பிரச்சனையும் பின்னால வந்ததை நம்ம பார்த்தோம். அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஒட்டுமொத்தமாக இந்த வங்கியினுடைய நெட்வொர்க்ல இது 1% தான், அதனால வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு மார்கன் ஸ்டான்லி, இந்த மாதிரி யூபிஎஸ், இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, சோ எனிஹோ ஒரு விஷயம் நம்ம என்னன்னா, நம்ம பல முறை திரும்ப பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம், தனியார் வங்கிகள்ல குறிப்பா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கு, கிரெடிட் கேரண்டி இருக்கு, 5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கு. சோ ஒரு தனிநபருடைய ஒரு பேன்ல நீங்க ரொம்ப பாதுகாப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகாமல் இருக்கிறது பெட்டர். மனைவி 2 பேர் இருக்கவங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாத்துக்கிறது, அதோட நிறுத்திக்கிறது பெட்டர்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆனால் பல வங்கிகள் வந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, கோடி கணக்குல பணம் போட்டுட்டு இருக்காங்க தனியார் வங்கியில, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல இருக்குங்கிறத நம்ம நினைவுல கொள்ளணும். ஆனால் என்னுடைய ஆஸ் அ மேட்டர் ஆஃப் அபண்டன்ட் காஷன், கொஞ்சம் யோசிக்கிறவங்க, பயப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இது வரைக்கும் டெபாசிட்டர்ஸுக்கு எங்கேயுமே எந்த விதமான மேஜர் ப்ராப்ளம் கடந்த பல ஆண்டுகள்ல வந்ததா ஹிஸ்டரி கிடையாது. பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு போயிருக்கு, டயர் 2 பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பணம் வராமல் போயிருக்கே தவிர டெபாசிட்டர்ஸுக்கு வராம தான் அரசு இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்துல இந்த மாதிரி பாத்துக்குவாங்கன்னு நம்புறோம். இல்லைன்னா அதற்குள்ள முயற்சிகளை அரசு எடுக்கணும். நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க 5 lakhs வரைக்கும் போடுங்க பிக்ஸட் டெபாசிட்ல அப்படின்னு. இப்ப வந்து ஒரு பேங்க்ல போடுறதுக்கு பதிலா இப்ப 50 லட்சம் கையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 10 பேங்க்ல போட்டுடலாமா சார்? 5 லட்சமா? அதை மானிட்டர் பண்ண முடியணும்ல, 1% கூட கிடைக்குதுங்கிறதுக்காக அல்லது நம்ம இந்த மாதிரி 10 பேங்க்ல போடுறதுங்கிறது வந்து அவர்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. இல்ல மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய கடன் பத்திரம் 8% கொடுக்குறாங்க, 8.05%. அப்ப அது ஒன்னா மொத்தமா அதுல போட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாமே டாக்ஸபிள் இன்கம் தான். 12.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கவங்களுக்கு இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் வரப்போறது இல்ல. புது ரெஜிம்ல கன்செஷனல் டாக்ஸ், எல்டிசிஜி அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வரப்போறது இல்லை. அப்படிங்கிறப்ப ஆர்பிஐ பாண்டே வங்கிக்கு வங்கி அதுவே 8.0 செய்து கொடுக்கும் பொழுது அவர்களுடைய தேவையை பொறுத்து, அவர்களுடைய மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இதெல்லாம் அமையுமே தவிர நம்ம ஒரு ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவுரையை நம்ம சொல்ல முடியாது. சார், இன்னைக்கு பங்குச்சந்தையை பார்த்தோம்னா நிப்டி ஐடி 1.42% வந்து டவுன் ஆயிருக்கு. 2% மேல. அதே மாதிரி மெட்டல் இது எல்லாமே கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஐடி இறங்கினதுக்கு ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்குங்களா? ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா சந்தை இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறத பாத்திருப்பீங்க. நிப்டி 140 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு. சென்செக்ஸுமே வந்து 479 புள்ளிகள் ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நிப்டி குறியீட்டுல இருக்கக்கூடிய பங்குகள்லயுமே வந்து பல பங்குகள் இன்னைக்கு ஏறி இருக்கு. விலை குறைந்த பங்குகளிட விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை நிப்டி குறியீட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்குங்கிறத பாக்குறோம். பட் பிராடர் மார்க்கெட் பாத்திருப்பீங்க, அட்வான்ஸோட டிக்ளைன் அதிகம். 52 வீக் ஹையை விட 52 வீக் லோ 2 மடங்கு இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டும் லோவர் சர்க்கியூட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் செக்டோரல் நிப்டி 50 தாண்டி நிப்டி 100, 200, 500 எல்லாம் ஸ்லைட்லி பாசிட்டிவ், ஸ்மால் கேப் ஸ்லைட்லி பாசிட்டிவ், மிட் கேப் நெகட்டிவ். பட் செக்டார்னு வந்தா நீங்க சொன்ன மாதிரி ஐடி,
மீடியா, மெட்டல் இது 3 மட்டும் இறங்கி இருக்கு. மற்ற எல்லாமே ஏறித்தான் இருக்கு. PSU பேங்க் 1% மேல ஏறி இருக்கு. ஓகே, பட் ஐடி 1% மேல இறங்கி இருக்குங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தொடர் இறங்குமுகத்தினுடைய ஒரு ஏஐ அது சம்பந்தமான ஒரு தொடர்ச்சி தான். பட் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பல நிறுவனங்கள் இப்ப ஏஐ சமிட் முடிவடைஞ்சிருக்கு. அதுல பல முதலீடுகள், பல ஆயிரம் கோடி முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வர துவங்கி இருக்கிறதுலாம் அமைச்சர் பேசியிருக்காரு. இதற்கிடையில HCL டெக் அதனுடைய சேர்பர்சன் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ வந்து இட் வில் பி a force multiplier for HCL டெக்னு சொல்லியிருக்காங்க. அது பல நிறுவனங்களுக்கு கூட பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய வேலையை பன்மடங்கு எளிமையாக்கி அதனுடைய எஃபிஷியன்சியை பன்மடங்கு இம்ப்ரூவ் பண்ணி ஒரு குறைந்த செலவுல பண்ணக்கூடிய ஒரு டூலா ஏஐ இருக்கும் அப்படின்னு நம்புறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறத தான் நானுமே நம்புறேன். ஏன்னா அவர்கள் ஆட்களை வேலையை விட்டு நிறுத்தலாம், சம்பளத்தை குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம், செலவை கட்டுப்படுத்தலாம். பட் நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த ரெவென்யூ அல்லது சேல்ஸ்ங்கிறது குறையலாம், ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது அஃபெக்ட் ஆகலாம். பட் தொடர்ந்து வந்து வளர்ச்சி தான் குறையுமே தவிர அவர்கள் லாபத்தில் இயங்குவதுங்கிறது அடுத்த பல ஆண்டுகளுக்கு, ஏன்னா அவங்களுக்கு கடன் கிடையாது அப்படிங்கும் பொழுது இந்த ஐடி நிறுவனங்கள் பெரும்பாலான முன்னணி நிறுவனங்கள் முதல் 5-6 நிறுவனங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இது இந்த ஏஐ டூலை பயன்படுத்தி கொண்டு அதை எப்படி நம்ம வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா பயன்படுத்தலாங்கிற ஒரு துறையை நோக்கி செல்வார்கள் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. நிச்சயம் சார். அந்த சில பேர் ஏஐ வச்சு வேலையை விட்டு தூக்குறதையும் நம்மளால பார்க்க முடியுது, ஏஐ காரணமா சொல்லி. ஆமா, இன்னொரு பக்கம் ஏஐ வச்சு கம்பெனிகளை உண்மையிலேயே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பணம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவர்களுக்கு பெரிய இழப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன். இழப்பு குறைவாகத்தான் இருக்கும். உதாரணமாக இப்ப TCS வந்து ஒரு 30,000 பேரை கடந்த 6 மாதங்கள்ல வேலையை விட்டு நிறுத்தி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சராசரியாக எவ்வளவு சம்பளம் அதை நீங்க பெருக்கி பாருங்க. அவர்களுக்கு அந்த ஒரு குவார்டர்ல செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சதுக்கு பிறகு கூட அடுத்து வரக்கூடிய இந்த நடப்பு காலாண்டிலேயோ வரக்கூடிய காலாண்டிலேயோ அவர்களுக்கு வந்து இந்த காஸ்ட் கணிசமாக குறைப்போ 1000 கோடிகள் சில 1000 கோடிகள் அவர்களுக்கு குறைய போகிறது அந்த காஸ்ட். அப்ப அது அந்த அளவுக்கு அவருடைய நஷ்டம் குறையும் அல்லது லாபம் அதிகரிக்கும் இல்லையா? சோ இந்த இதுல ஒரு பகுதியை அவர்கள் ஏஐல வந்து பெரிய அளவுல முதலீடு செய்வார்கள். அது நீண்ட கால அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு லாபத்தை ஈட்டு தெரியும். இதனுடைய முழுமையான விஷயம் புரியறதுக்கு நமக்கு அடுத்த ஒரு 1.5 ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் கூட ஆகலாம். இதனுடைய முழுமையான தாக்கம் நமக்கு வந்து நம்பர்ஸ்ல புரியறதுக்கு, அந்த பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு கண்பட தெரிகிறது. இன்னொரு பக்கம் RBI அவங்க வந்து ப்ரீமெச்சூர் ரிடம்ஷன் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க இந்த சவரின் கோல்ட் பாண்ட் அப்படிங்கிறதுக்கு. ஆமா, எதனால சார் அதை பண்றாங்க? அவர்கள் என்ன இப்ப சொல்லியிருக்காங்கன்னா, எதனால பண்றாங்கிறது ரிசர்வ் வங்கியிடம் தான் கேட்க வேண்டும் அல்லது அரசிடம் தான். என்னன்னா அவங்க என்ன ஒருவேளை வந்து இது ஆக்சுவலா மெச்சூர் ஆகிற கூடிய காலகட்டத்துல இதனுடைய விலை இன்னும் கூட அதிகரிச்சிடும், அரசுக்கு வந்து சுமை அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 2018-19 இருந்து 2021-22 இதுல இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட என்ன ஒரு 3 ஆண்டு காலகட்டம் அல்லது இந்த காலகட்டத்துல வெளியிடப்பட்ட 33 வெளியீடுகள் அந்த சாவரின் கோல்ட் பாண்டுக்கு இப்ப எலிஜிபிலிட்டி வந்திருக்கு ஏர்லி ரிடம்ஷனுக்கு. சோ இந்த ஏர்லி ரிடம்ஷன் விண்டோவை அவர்கள் துவக்குகிறார்கள். அது வந்து ஆக்சுவலாவே உள்ளதுதான். அந்த ஏர்லி ரிடம்ஷன்ங்கிறது 2018-19 ஆக்சுவலாவே இப்ப வந்திருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் 22க்கு அடுத்த ஆண்டு வரணும், 5 ஆண்டுகள் கழித்துன்னு பார்க்கும் பொழுது ஒருவேளை 21 இருந்தா இந்த ஆண்டு வரும். சோ அது என்ன எக்ஸாக்டாங்கிறது நம்ம பார்க்கணும். பட் 33 டிரான்சேஸுக்கு எலிஜிபிலிட்டி வந்திருக்குது. அது ஏர்லி ரிடம்ஷனுக்கான விண்டோ ஓபன் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த 6 மாத காலகட்டம் பாத்தீங்கன்னா ஏப்ரல், அதாவது இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது 2018 அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து அந்த சீரீஸ் 2ன்னு சொல்றாங்க 2018-19 அதுல இருந்து துவங்கி 2021-22 சீரீஸ் 6ன்னு சொல்றாங்க. செப்டம்பர் 7, 2021 இஷ்யூ பண்ணது இது வரைக்கும் உள்ளதுக்கு. அப்படின்னா இந்த 2021 பார்க்கும் பொழுது இந்த அடுத்த 6 மாதம் 2026 செப்டம்பர் வரும்பொழுது 5 ஆண்டு காலகட்டம் முடிஞ்சிருக்கும். ஏர்லி ரிடம்ஷனுக்கு அது எலிஜிபிலிட்டி வரலாம். சோ அதன் அடிப்படையில அதை அந்த விண்டோ ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அதுல நம்ம பண்ணலாம். பட் ஒரு விஷயம் அதுல நம்ம என்ன கவனத்துல வச்சுக்கணும்னா, இது வந்து நார்மலா சராசரியாக உள்ள அந்த ஏர்லி ரிடம்ஷன்ல இருக்க வரைக்கும் நமக்கு வந்து டாக்ஸ்ங்கிறது வரும். ஏன்னா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் எப்போ வரும்னா ஆன் மெச்சூரிட்டி ரிடீம் பண்ணாதான். இது வந்து ப்ரீமெச்சூர் ரிடம்ஷன் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அரசாங்கத்தினுடைய அந்த இதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் அந்த வரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ அப்படி பார்க்கும் பொழுது இதுல வந்து நீங்க ரிடீம் பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அந்த முழுமையாக அது முதிர்வடையும் வரை காத்திருக்காமல் இப்பவே நீங்க ரிடீம் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய லாபத்திற்கு நீங்க நீண்ட கால மூலதன ஆதாய வரி கட்ட வேண்டி இருக்கும். ப்ரொவைடட் நீங்க அந்த காலகட்டம் 1 வருஷத்துக்கு மேல நீங்க அதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி கட்ட வேண்டி இருக்கும். அதுக்குள்ள ஷார்ட் டேர்ம் டாக்ஸ் என்ன, நார்மல் டாக்ஸ் என்ன கட்ட வேண்டி வரும். அதை கவனத்துல கொள்ளணும் ரிடம்ஷனுக்கு போகும் பொழுது. இப்போ கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் திருப்பியும் அப் ஆகிட்டு இருக்கு. என்ன சார் ரீசன்? குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் இல்லை. இது ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன். கோல்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. 1,60,60,000 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகுது. ஏப்ரல் மாத ஒப்பந்தம்.
MCXல. வெள்ளி 5% ஏறி இருக்கு. 2,66,000 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. காப்பர் கூட இன்னைக்கு ஒரு 0.5% ஏறி இருக்கு. 1,174 ரூபாய். ஜிங்கும் ஏறி இருக்கு. க்ரூட் மட்டும் இறங்கி இருக்கு MCXல பாத்தீங்கன்னா. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட இதே தான் பிரதிபலிக்கிறது. கோல்டு வந்து 1%, சில்வர் 3% ஏறி இருக்கு. $87. தங்கம் $5,161. பட் ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து பழைய உச்சத்தை வந்து வெள்ளி இன்னும் தொடல. அதனால வந்து அந்த புல் பேக் ரேலியா தான் இன்னமும் கூட நான் பாக்குறேன். அந்த பழைய உச்சத்தை தாண்டி போகும் பொழுதுதான் நம்ம அதை வந்து புது ஏரியாவுக்கு பிரேக் அவுட் ஆகி ஒரு பேனிக்ல போகுதுங்கிறத பார்க்கணும். கச்சா எண்ணெய் $66. நேற்றைய முடிவை விட ஒரு 0.5% குறைஞ்சிருக்கு. பட் மீண்டும் இந்த 66 தாண்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல தான் நம்ம இருக்கோம். பட் US டாலர் இண்டெக்ஸ் 98க்கு கீழே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி ரூபாயுமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கரன்சி எப்படி சார் இருக்கு? கரன்சி வந்து மிக்சட் பேக்னு சொல்லணும். சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். டாலர் வந்து 90.89 7 பைசா இறங்கி இருக்கு. டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. பிப்ரவரி மாத ஒப்பந்தம் தேசிய பங்கு சந்தையில. அதே மாதிரி நீங்க பிரிட்டிஷ் பவுண்டும் ஒரு 16 பைசா இறங்கி இருக்கு. 123 ரூபாய் 5 பைசா. பட் ஜாப்பனீஸ் yen ஒரு 20 பைசா அதிகரிச்சிருக்கு. 58 ரூபாய் 80 காசு. அதே மாதிரி யூரோ வந்து ஒரு 23 பைசா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பிப்ரவரி மாத ஒப்பந்தம். பிரிட்டிஷ் பவுண்ட் பிப்ரவரி மாத ஒப்பந்தம் 13 பைசா அதிகரிச்சிருக்கு. நான் சொன்னது மார்ச் மாத ஒப்பந்தம் இறங்கி இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு. காரணம் வந்து ஒரு சாதகமான ஒரு செய்தி வந்து வெள்ளி என்று வெளியானது. மத்திய ரிசர்வ் வங்கி நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு ஆல் டைம் ஹை, முன்னெப்போதும் இல்லாத அளவு ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. 725.72 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 725 பில்லியன் டாலர் முதல் முறையாக தாண்டி இருக்குது. இது வந்து 8.66 பில்லியன் டாலர்கள் புதியதுல வந்து கூடி இருக்கு. சோ அதிகரிச்சிருக்கு இந்த காலகட்டத்தில். பிப்ரவரி 13ஆம் தேதி முடிவடைந்த அந்த வாரத்திற்கான தரவு இது. ஒரு 8.5 பில்லியன் டாலருக்கு மேல வந்து அதிகரிச்சிருக்கு. இதுல மெயினா வந்து இதனுடைய பிரேக்கப் பாத்தீங்கன்னா வந்து ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் சொல்லுவாங்க, FCAன்னு. அதுதான் லார்ஜஸ்ட் காம்பனன்ட். அது மட்டுமே 3 பில்லியன் டாலர் அதிகரிச்சு 573 பில்லியன் டாலரா இருக்கு. 570, அதாவது நான் சொன்ன 725 பில்லியன் டாலர்ல 573 பில்லியன் டாலர் அந்த ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் சொல்லக்கூடியது. அதுதான் லார்ஜஸ்ட் காம்பனன்ட். அது பெரிய 3 பில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு. பட் அதை விட அதிகமா அதிகரிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு ரிசர்வ்ஸ். கிட்டத்தட்ட 5 பில்லியன் டாலர், 4.99 பில்லியன் டாலர்கள் அதனுடைய மதிப்பு இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் உயர்ந்து 128.46 பில்லியன் டாலர்களாக இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. சோ ரெண்டுமே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். மேஜர் குளோபல் கரன்சிஸ் yen, யூரோ, பவுண்ட் இது எல்லாமே அதுல அந்த FCAல உள்ள இருக்கு. சோ ஒட்டுமொத்தமாக பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கான இறக்குமதிக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அப்படிங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி. பெரிய அளவுல டாலர் உடனடியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இதை பார்க்கும்போது. ஃபைன் சார். சார் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பல விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.